ஓகே. அரே லிஸ்ட்டோட கெப்பாசிட்டி வந்து 10 தான். ஆனா, அது வந்து எப்படி வந்து நம்ம 10 எலிமெண்ட்ஸ் குடுத்தாலும் ஸ்டோர் பண்ணிக்குது. 100 எலிமெண்ட்ஸ் குடுத்தாலும் ஸ்டோர் பண்ணிக்குது. 1000 எலிமெண்ட்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணாலுமே வந்து அந்த அரே லிஸ்ட்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணுது. எப்படி இது நடக்குது? எப்படி வந்து அது வந்து ரீசைஸ் ஆகுது? எப்படி டைனமிக்கா வந்து சேஞ்ச் ஆகுது? இத தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். இனிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா, இதோட கெப்பாசிட்டி வந்து 0வா தான் இருக்கும். இனிஷியலா கெப்பாசிட்டி வந்து 0வா தான் இருக்கும். நீங்க எந்த எலிமெண்ட்ஸுமே ஆட் பண்ணல அப்படின்னா. இனிஷியலா இதோட வந்து கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து 0 தான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலிமெண்ட்ட வந்து இது வந்து ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரூம்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்ட வந்து ஆட் பண்றீங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி வந்து ஒரு அரே லிஸ்ட் இருக்கு. அரே லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்படின்ற எலிமெண்ட்ட வந்து ஆட் பண்றீங்க. இப்போ இதுல வந்து 1 அப்படின்ற எலிமெண்ட் ஆட் ஆக சொல்ல இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி 10 அப்படின்னு சொல்லி வந்து சேஞ்ச் ஆகும். இனிஷியலா வந்து 0வா தான் இருக்கும் கெப்பாசிட்டி. நீங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்ப வந்து ஆட் பண்றீங்களோ, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி வந்து 10 அப்படின்னு சொல்லி ஆகும். இப்போ ஒரு எலிமெண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கீங்க. மீதி 9 பிளேஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா? 2, 3, 4 அண்ட் 5 அண்ட் 6 தென் 7, 8, 9, 10 ஓகேவா? நம்ம இந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணியிருக்கோம். மீதி எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து எம்ப்டியா வந்து இருக்கு. ஓகேவா? மீதி எல்லா எலிமெண்ட்ஸுமே என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா இருக்கு. பட் இதோட கெப்பாசிட்டி வந்து 10ஆ இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு சைஸ்னா என்ன? கெப்பாசிட்டினா என்ன? அப்படின்றத வந்து டீட்டெயிலா வந்து சொல்றேன். இப்போ சைஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். சைஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ். இப்போ 1ன்றது வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 1 நெக்ஸ்ட் வந்து 2 நெக்ஸ்ட் வந்து 3 நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 2 இங்க வந்து 3 அப்படின்னு சொல்லி நீங்க ஆட் பண்றீங்க. சேம் 4 அப்படின்னு சொல்லி ஆட் பண்றீங்க. 5 சொல்லி ஆட் பண்றீங்க. 6, 7, 8, 9 இந்த மாதிரி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்றீங்களோ இதுதான் வந்து அந்த அரே லிஸ்ட்டோட சைஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்கிறது வந்து 9 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அரே லிஸ்ட்டோட சைஸ் வந்து 9 கெப்பாசிட்டி வந்து 10. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்றேன். இப்போ வந்து 10 அப்படின்ற எலிமெண்ட்டை வந்து நான் 10ன்ற எலிமெண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸும் வந்து 10 தான். தென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைஸ் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 சொல்லி வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. சைஸ் வந்து 10ன்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருச்சு. சேம் கெப்பாசிட்டியும் 10 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இது 2மே ஈக்குவலா இருக்கு. சைஸ் ஈக்குவல் டூ கெப்பாசிட்டி இப்போ 10 ஈக்குவல் டு 10 சேமா இருக்கு. இப்போ இது 2மே வந்து சேமா இருக்கு அப்படின்னா, இது வந்து அரே லிஸ்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அரே லிஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எரர் தானே ஷோ ஆகணும். பட் நமக்கு வந்து எரர் வந்து வராது. ஏன் அப்படின்னா, அரே லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திங் வந்து இதுதான். இது வந்து தன்ன தானே வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பண்ணும். இதோட சைஸ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அ க்ரோ பண்ணுது. சைஸ வந்து க்ரோ பண்ணுது. பட் இது இன்டர்னலா எப்படி நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இன்டர்னலா அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. நியூ கெப்பாசிட்டிய வந்து எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸா வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ கெப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். நியூ கெப்பாசிட்டி ஈக்குவல் டூ ஓல்டு கெப்பாசிட்டி. New capacity equal to old capacity plus old capacity divided by 2. ஓகேவா? டிவைடட் பை 2 இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. இப்போ நம்ம ப்ரீவியஸா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கெப்பாசிட்டி வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்கு. பிளஸ் 10 டிவைடட் பை 2. இப்போ இத வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து இங்க 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 10 + 5 அப்படின்னா வந்து 15. இதுதான் நம்மளுடைய நியூ கெப்பாசிட்டி. இதுதான் நம்மளுடைய நியூ கெப்பாசிட்டி வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டா வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஆல்ரெடி 10 எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த 10 எலிமெண்ட்ஸுமே வந்து என்ன ஆகும்னா, இந்த நியூ கெப்பாசிட்டில வந்து காப்பி ஆகும். நம்மளோட இதோட 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நான் வந்து சொல்றேன். 3 இம்பார்ட்டன்ட் ஓகேவா? 3 இம்பார்ட்டன்ட் தம்ப் ரூல் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 இம்பார்ட்டன்ட் தம்ப் ரூல். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கெப்பாசிட்டிய வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கெப்பாசிட்டில இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையுமே வந்து காப்பி பண்ணி
நியூ கெப்பாசிட்டிக்குள்ள வந்து காப்பி பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கெப்பாசிட்டிக்குள்ள காப்பி பண்ணும். தென் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் காப்பி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து நீங்க எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 15 வரைக்கும் நம்மளோட கெப்பாசிட்டி இருக்கு. உங்களால வந்து 15 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் வந்து உங்களால வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் சேம் 15 எலிமெண்ட்டுமே வந்து இப்போ 15 சைஸ் வந்து 15 ஈக்குவல் டூ நம்மளோட கெப்பாசிட்டியும் 15. இப்போ இது ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மறுபடியும் நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணுவோம். என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, நியூ கெப்பாசிட்டிய வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேவா? நியூ கெப்பாசிட்டிய ஃபைண்ட் பண்றோம். இதே மாதிரி அது வந்து தன்னோட ஸ்டோரேஜ் வந்து குரூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே லிஸ்ட்டோட சின்டாக்ஸ். அரே லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் வந்து நீங்க எப்படி குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏன்றது எப்பயுமே கேப்ஸ்ல இருக்கணும். எல்லுங்கிறது கேப்ஸ்ல இருக்கணும். இன்டிஜர் ஆர் ஸ்ட்ரிங் அப்படின்னு குடுக்குறீங்க அப்படின்னா, அதில ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கணும். தென் இந்த அரே லிஸ்ட்டோட நேம் அப்படின்றது வந்து குடுக்குறீங்க. இப்போ அரே அப்படிங்கிறது ஏ வந்து கேப்ஸ்ல இருக்கணும். எல் அப்படிங்கிறது வந்து கேப்ஸ்ல இருக்கணும். இப்படிதான் வந்து நீங்க வந்து அரே லிஸ்ட்டோட சின்டாக்ஸ வந்து நீங்க வந்து குடுக்கணும். ஓகேவா? இப்போ அரே லிஸ்ட்டோட சின்டாக்ஸ்ல ஒரு மெயின் திங் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த பிராக்கெட்ட வந்து நீங்க வந்து எம்ப்டியா குடுக்குறீங்க. இது வந்து ஒரு எம்ப்டியான ஒரு பிராக்கெட்டா இருக்கு அப்படின்னா, உங்களால எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க 1000 நெனச்சாலும் ஆட் பண்ணலாம். 1,00,000 எலிமெண்ட்ஸ் கூட உங்களால வந்து ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க எம்ப்டியா குடுக்க சொல்ல, நீங்க எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதோட கெப்பாசிட்டிய வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதோட கெப்பாசிட்டி வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் அதுக்கு பதிலா நீங்க வந்து இப்படி குடுக்குறீங்கன்னு வச்சு இந்த பிராக்கெட்குள்ள நீங்க ஃபிக்ஸ்டா ஒரு 100 அப்படின்ற ஒரு சைஸ் வந்து குடுக்குறீங்க. இதுக்குள்ள குடுக்கறது வந்து சைஸ் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து ஒரு 100 அப்படின்ற சைஸ் வந்து நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, இது ஒரு ஃபிக்ஸ்டு சைஸா மாறிடும். உங்களால 100 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து இது வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடும். ஓகேவா? இதான் வந்து இதோட ஃபிக்ஸ்டான ஒரு சைஸ் ஆயிடும். இப்போ வந்து நீங்க உங்களால 100 எலிமெண்ட் மட்டும் தான் குடுக்க முடியும். 101 இப்போ இதோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து 101த் எலிமெண்ட்ட வந்து உங்களால வந்து குடுக்க முடியாது. இவ்வளோ 100 எலிமெண்ட் மட்டும் தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா? அதனால இந்த பிராக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ் பண்ண சொல்ல கரெக்ட்டா பார்த்து யூஸ் பண்ணுங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட் அப்படிங்கிற மெத்தட் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அரே லிஸ்ட்ல ஆட்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஆட்ன்ற மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஷாப்பிங் கார்ட்ல வந்து நீங்க எப்படி ஒரு ப்ராடக்ட்ட வந்து ஆட் பண்றீங்களோ அந்த மாதிரி. அந்த மாதிரி நீங்க எவ்வளோ எலிமெண்ட்ட வேணாலும் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் குடுக்குறேன். லிஸ்ட் 1 செகண்ட். இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டாட் ஓகேவா? இதோட இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டாட் ஆட் இப்போ 10 அப்படின்ற எலிமெண்ட்ட வந்து குடுக்குறோம். செகண்ட் ஓகேவா? லிஸ்ட் டாட் ஆட் அப்படிங்கிறத வந்து குடுத்துட்டு 20 அப்படிங்கிற எலிமெண்ட் குடுக்குறோம். இந்த மாதிரி நம்மளோட கெப்பாசிட்டி இப்ப லாஸ்ட்டா நான் பார்த்த கெப்பாசிட்டி, நியூ கெப்பாசிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 15 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோமா? இப்ப இந்த 15 கெப்பாசிட்டியுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 15 கெப்பாசிட்டி 15 எலிமெண்ட் நீங்க உள்ள ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஸோ 15 கெப்பாசிட்டி ஃபில் ஆயிடுச்சு. இப்ப சைஸும் நம்மளோட கெப்பாசிட்டியும் ஈக்குவலா இருக்கு. 15 ஈக்குவல் டூ 15ஆ வந்து இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் அகைன் வந்து ஒரு நியூ கெப்பாசிட்டி அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணுவோம். நியூ கெப்பாசிட்டி அப்படின்னா நம்மளோட ஓல்ட் கெப்பாசிட்டி வந்து 15ஆ இருந்துச்சு. இப்ப இந்த ஓல்டு கெப்பாசிட்டி டிவைடட் பை 2 அப்படின்றத வந்து குடுத்து இது 2த்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 7 டெசிமல்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன்டிஜர்ஸா தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ 15 + 7 அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 ஓகேவா? 22 தான் இதோட நியூ கெப்பாசிட்டி. இப்படிதான் என்ன பண்ணும் இன்டர்னலா அரே லிஸ்ட் வந்து ஒரு ஒரு வாட்டியும் அரே லிஸ்ட் வந்து என்ன பண்ணும்னா, அதோடைய கெப்பாசிட்டி ஃபுல் ஆக சொல்ல அரே லிஸ்ட்டோட கெப்பாசிட்டி ஃபுல் ஆக சொல்ல ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி நியூ கெப்பாசிட்டிய வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி, அது வந்து தன்னோட ஸ்பேஸ வந்து என்ன பண்ணிக்கும்னா, கெப்பாசிட்டிய வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி க்ரோ பண்றதுனால வந்து நமக்கு வந்து எந்த ஒரு அ இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்பேஸுமே வந்து வேஸ்ட்டா போகாது. ஓகேவா? இப்ப நமக்கு எந்த ஒரு ஸ்பேஸ் இப்ப வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து வேஸ்ட் ஆகாது. லிமிட்டட் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்து ஷாப்பிங் கார்ட். ஓகேவா? ஷாப்பிங்
கார்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிறோம். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், அஜியோ இந்த மாதிரியான ஆப்ஸில் வந்து ஷாப்பிங் கார்ட் இருக்குது. இதில் வந்து எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தோம்னா அதே மாதிரி தான் வந்து என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து வியூ பண்ணுறீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கார்ட்டில் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? கார்ட்ல அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணுவீங்க. இப்போ வந்து அவங்க ஃபிக்ஸ்டா ஒரு சைஸ் வச்சிருந்தாங்கன்னா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? உங்களால இப்போ 100 தான் ஃபிக்ஸ்டு சைஸ் அப்டின்னா, உங்களால நெக்ஸ்ட் இப்போ 101 ப்ராடக்ட்ட வந்து நீங்க வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. பட் இந்த 101 ப்ராடக்ட்ட உங்களால வாங்க முடியாது. ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எரர் வரும். அவங்க ஃபிக்ஸ்டா ஒரு சைஸ் இவ்ளோ சைஸ் தான் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ்டா பேக் எண்ட்ல வச்சிருந்தாங்க அப்டின்னா, உங்களால வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து ஆட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, அரே லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்றோம். இந்த அரே லிஸ்ட்ல வந்து எந்த ஒரு ஃபிக்ஸ்டு சைஸுமே கிடையாது. நீங்க எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணாலுமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஆட் பண்ண சொல்ல வந்து அது வந்து அதோட கெப்பாசிட்டிய வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து அதோட கெப்பாசிட்டிய க்ரோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆ இப்போ குயிக்கா ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ, அது எல்லாமே குயிக்கா ஒரு ரிவிஷன் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அரே லிஸ்ட் வந்து இன்டர்னலா ரீசைஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இன்டர்னலா நடக்குது அப்படின்றத வந்து பார்த்தேன். இந்த இன்டர்னல் ரீசைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான், அரே லிஸ்ட் அப்படின்றது வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஓகேவா? அரே லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். தென் அரே லிஸ்ட்ட வந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டையோ இல்ல ஒரு எலமெண்ட்டையோ வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம். தென் ஃபோர்த் வந்து எக்ஸாம்பிள் ஷாப்பிங் கார்ட் அப்படிங்கிற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்றத வந்து பார்த்தோம். இந்த 4 திங்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரே லிஸ்ட்ல வந்து இப்போ பார்த்துருக்கோம். ரீசைஸ் அப்படின்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, வேற எதுலயுமே இந்த கெப்பாசிட்டி வந்து ரீசைஸ் ஆகுறது கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி அரே லிஸ்ட் வந்து எதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஆக்சஸிங். இது வந்து ஆக்சஸ் பண்றதுல வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். ஓகேவா? ஆக்சஸ் பண்றதுல வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். பட் இன்சர்ஷன் அண்ட் டிலீஷன் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேவா? அரே லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எதுல ஃபாஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து ஆக்சஸ் பண்றதுல வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே லிஸ்ட்டோட பில்டிங் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆட் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, நம்ம வந்து அதில இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸும் வந்து கவர் பண்ண போறோம் நெக்ஸ்ட் வீடியோல. தேங்க் யூ.